ஹாய்! வணக்கம் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன அழுத்திருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கரெக்ட்டான டைம்ல நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, வெரைட்டிஸ் ஆஃப் வேர்ட் சவுண்ட் லேர்ன் ஹவ் டு மிமிக்ரி. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. இந்த மாதிரிலாம் பண்ணி உன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து க்ரௌடு ஃபண்டிங் செஞ்சு அடுத்து நீ டைரக்ட் பண்ணுற படத்துக்கு அவங்களே ப்ரொடியூசராக போடணும்னு நினைக்காத. கண்டென்ட்டுக்கு வா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காகம், அதோட சவுண்ட்ஸ் வந்து த்ரோட்ல இருந்து கொடுக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இக்கு ஆ, கா கிடையாது, இக்கு ஆ, இங்கிருந்து வரணும். இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. கா 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 கா. இது நார்மல் பிச்சு. இப்போ அதுக்கு ஏதாவது படையலில் ஒரு வடை வைக்கிறோன்னு வச்சுட்டு அதோட வடையை நம்ம மனுஷன் வந்து பசி அதிகமாகிடுச்சுன்னு அவனே எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அது டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 விரல் இப்படி இந்த பாமை எடுத்துட்டு நம்ம லிப் மேலே வச்சுட்டு லிப்பையும் இந்த ஃபிங்கர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது சவுண்ட் வரும். எப்படின்னு பாருங்களேன். அடுத்ததாக வந்து மயில். மயிலோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இக்கு ஞா உ. நோஸில் வந்து சவுண்டு அவுட் வரணும். இது கொஞ்சம் லாங்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சுன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழி. கோழிக்குன்னு ஒரு சவுண்ட் பிச் இருக்கு. கொக் 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 ஹோ. ஸ்லோவாக மெதுவாக வேரியண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அழகா கோழியோட சவுண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி வரும். அடுத்ததாக வந்து சேவலோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொக் ஹோ ஹோ கோ. இந்த பேட்டர்னில் வரும். சில சவுண்ட்ஸ்க்கு வந்து த்ரோட்டில் வந்து கை வச்சுக்கோங்க இந்த மாதிரி.